ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மீன் குழம்பு செய்கிறது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். மீன் குழம்புக்கு தேவையான பொருள் எடுத்துக்கிட்டோம்னா, இன்றைக்கி நாங்கள் 3 கிலோ மீன் எடுத்திருக்கோம். அதுக்கு தேவையான பொருட்கள்னால் 1/4 கிலோ வெங்காயம், 1 கைப்பிடி அளவு வரமல்லி, காரத்துக்கு தகுந்த வரமிளகாய், 4 தக்காளி, 2 எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி, சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் அரிசி, 1 கொத்து கருவேப்பிலை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்போ ஒரு கடாயில் சோம்பு, சீரகம், மிளகு, அரிசி இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வரமல்லியை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் வரமிளகாவும் எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். இது எல்லா பொருட்களையும் ஒன்றாவே சேர்த்து வதக்கலாம். ஆனால் ஒன்று நல்லா கருகி போயிடும், ஒரு சில பொருட்கள் நல்லா வதங்கும். அதுக்காக தான் தனித்தனியாக நம்ம வதக்கி எடுக்கிறோம். தக்காளியை வதக்க போகிறதில்ல, அவ்வளோதான், வதக்கியாச்சு. இதுக்கப்புறம் அம்மியில் சீரகம், சோம்பு, மிளகு இதெல்லாம் அரிசி ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். அது கூட வரமிளகாய், மல்லி, அது மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கோம், கருவேப்பிலை இதெல்லாம் வச்சு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஏன்னா அம்மி பிடிக்காது, அந்த அளவுக்கு தான். ஆட்டுக்கல்லுன்னா நம்ம மொத்தமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அம்மிங்கிறனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தனித்தனியாக தான் போட்டு அரைச்சி எடுக்கிறோம். இப்போ வெங்காயத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயத்தையும் அரைச்சதுக்கப்புறம் தக்காளியை அதுக்கப்புறமா தனியாக தான் அரைக்கிறேன். தக்காளியை அரைச்சி எடுத்துகிட்டு அதை தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காவையும் அரைச்சாச்சு. இப்போ வாங்க குழம்பு தாளித்து விட்டுறலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சு அதில் சட்டியில் எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டுக்கணும். வெந்தயம் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு 4 வெங்காயத்தை சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கோம், அதை தட்டி போட்டு அது கூட கருவேப்பிலையும் போட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச சாந்தெல்லாம் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி விட்டோம்னா கொஞ்சம் கொதிச்சுட்ருக்கோம். அந்த ஸ்டேஜில் புளியும் கரைச்சி ஊற்றிடலாம். புளி கரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தேங்காய் கரைச்சி ஊற்றணும். தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் 2 கொதி வந்ததுக்கப்புறம் தான் மீன் போடணும். மீன் போட்டாச்சுன்னா சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சோம்னா கொஞ்சம் நேரத்தில் மீன் வெந்துடும். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வாங்க மீன் வறுவல் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மீன் வறுவல் மசாலா வீட்டிலேயே நம்ம செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி நாங்கள் கடையில் தான் வாங்கியிருக்கோம். இதுக்கு நாங்கள் சத்தி மீன் வறுவல் மசாலா தான் போட்டிருக்கோம். இது கூட எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா முட்டை சேர்த்தா அப்படியே மசாலா தனியாக பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ இந்த மசாலாவை மீனில் ஃபுல்லாக தடவி விட்டுறலாம். அதுக்கப்புறம் 1 ஹவர் நல்லா காய வச்சுட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம் வாங்க. அவ்வளோதான், பொரிச்சாச்சு. இப்போ மீன் குழம்பு, மீன் வறுவல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.